சொல்லு மணி. பணம் கைக்கு வந்துருச்சு. ம், செக் பண்ணிட்டியா? செக் பண்ணிட்டேன், எல்லாம் சரியா இருக்கு. சரி, ஓகே. ஈவினிங் என் வீட்டுக்கு கொண்டு வந்துரு. ம், அப்புறம் இது பாரு, இப்போ நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். இதை பத்தியெல்லாம் இப்போ பேசிட்டு இருக்க முடியாது. எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு வா, பேசிக்கலாம். ம். அந்த 13ஆம் நம்பர் பேஷண்ட்டுக்கு ட்ரிப்ஸ் ஏத்திட்டீங்களா? ஏத்திட்டேன் மேடம். சரி, நான் பாத்துக்கிறேன். என் பேரு சுதா. உங்க ஹாஸ்பிட்டல்ல இறந்து போனாரு ரஞ்சித், அவரோட பொண்ணு. அதுக்கு இப்போ நான் என்ன பண்ணணும்? என்ன டாக்டர், ஒன்னும் தெரியாத மாதிரி பேசுறீங்க? நான் இப்போ இங்க எதுக்கு வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதா? ஹலோ, நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். நீங்கள் சொல்ல வந்ததை சுருக்கமாக சொல்லிட்டு கிளம்புங்க. நல்லா நடிக்கிறீங்க டாக்டர். நீங்க டாக்டர் தொழிலுக்கு வராம கலைத்துறைக்கு போயிருந்தா நல்லா சம்பாதிச்சிருக்கலாம். ஏங்க, ஏதோ என்னை பார்க்க வந்திருக்கீங்கிறதுக்காக மரியாதையாக உட்கார வச்சு பேசிட்டு இருக்கேன். இல்லைன்னா என்ன டாக்டர், மிரட்டுறீங்களா? இதுக்கெல்லாம் பயந்தவன் நான் இல்ல. என்ன அப்படி பாக்குறீங்க? உங்க மிரட்டலுக்கெல்லாம் நான் பயந்துகிட்டு இருந்தா எங்க அப்பா கிட்ட நீங்க வாங்கின பணத்தை நான் எப்படி வாங்க முடியும்? வாட்? உங்க அப்பா கிட்ட நான் பணம் வாங்கினேனா? இது என்ன புது கதை? புது கதை இல்ல டாக்டர், பழைய கதை தான். ஆனா புது எடிஷன்ல இப்போதான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஹலோ, இங்க பாருங்க, நான் உங்க அப்பா கிட்ட எல்லாம் எந்த பணமும் வாங்கல. நீங்க யாரோன்னு நினைச்சு என்கிட்ட தப்பா பேசிட்டு இருக்கீங்க. இன்ஃபேக்ட் உங்க அப்பா தான் இங்க ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு பணம் தரணும். ஆனா அவர் இறந்துட்டாரு. மோரோவர் அவர் என் ஃப்ரெண்டு. அதுக்காக தான் நான் எதுவும் கேட்காம இருக்கேன். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. என்ன டாக்டர், உங்க இறக்கத்தாலே எங்க அப்பாவுக்கு பிச்சை போடுறதா சொல்லி உங்க இமேஜ உயர்த்திக்கலான்னு பாக்குறீங்களா? ஹலோ, அந்த கதை என்கிட்ட நடக்காது. உங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்காம நான் போக மாட்டேன். நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், அதுக்கப்புறமாவும் நான் பணம் வாங்கினேன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? சரி, அப்படியே நீங்க சொல்றது உண்மையா இருந்தாலும் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் இல்ல ப்ரோனோட் ஏதாவது இருந்ததுன்னா காட்டுங்க. இப்போ அந்த பணத்தை தூக்கி உங்க மூஞ்சில அடிக்கிறேன். ஓ, என்ன டாக்டர், ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா நினைப்பா? எங்க அப்பா கிட்ட இருந்து நீங்க பணம் வாங்கினது உறுதி உறுதி உறுதி. அதே மாதிரி உங்க கிட்ட இருந்து அந்த பணத்தை நான் திருப்பி வாங்க போறது உறுதி. ஹலோ, இத பாருங்க, நானும் யார்கிட்ட இருந்து எந்த பணமும் வாங்கல, இதுவும் உறுதி. ஹலோ, யாரு? யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல உஷா, நீ எதுக்கு ஃபோன் பண்ண சொல்லு. அத நான் அப்புறமா சொல்றேன். இப்ப நீங்க பேசிட்டு இருக்க விஷயத்தை என்கிட்ட சொல்லுங்க. யார்கிட்ட எவ்வளவு கடன் வாங்கியிருக்கீங்க? அதான் சொல்றேன்ல, அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. இல்ல, நீங்க பொய் சொல்றீங்க. உஷா, நான் பொய் சொல்லல. நான் யார்கிட்ட எந்த கடனும் வாங்கல. என்ன நம்பு. இல்ல, நான் நம்பவே மாட்டேன். அப்ப எவன்கிட்ட நான் பேசுனதை நம்பு, உன்கிட்ட நான் சொல்றதை நம்ப மாட்டியா? உஷா ப்ளீஸ், நான் சொல்றது கேளு. கேட்க முடியாதுங்க. ஒரு பொய்க்காரன் கூட குடும்பம் நடத்துறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயமா இருந்தா போய் தொலைடி. என்னது, போய் தொலையா? போறேங்க, போறேன், இப்பவே போறேன் நானு. ஏய் உஷா 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 ப்ளீஸ், நான் ஏதோ வாய் தவறி சொல்லிட்டேன். ஐம் சாரி ஐம் சாரி ஐம் சாரி. உங்க சாரியும் வேணாம், ஒண்ணும் வேண்டாம். புருஷன் போய் தொலைன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நான் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? போறேன், நான் இப்பவே போறேன். ஏய் ஏய், என்னடி பைத்தியக்கார மாதிரி பேசுற? உஷா ப்ளீஸ் ப்ளீஸ். நான் இனிமேல் சத்தியமா அப்படிலாம் பேச மாட்டேன். சத்தியமா பேச மாட்டேன், சத்தியமா பேச மாட்டேன். அப்படின்னா உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்க. இன்னும் அரை மணி நேரத்துல நீங்க வீட்ல இல்லனா கண்டிப்பா நீங்க என் முடிவை தான் பாப்பீங்க. உஷா உஷா ஷிட் ஷிட். ஏய், என்னடா திடீர்னு நீங்க வந்திருக்கீங்க? டேய்,
உஷா தான் வர சொன்னா. உஷா வர சொன்னாலா? எதுக்கு? டேய் இது நீ அவட்ட தான் கேட்கணும். சரி நீ எப்படி இவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு வந்த? இல்லடா, உஷா தான் என்னையும் மிரட்டி வர சொன்னா. ஏண்டா மிரட்டி வர சொன்னான்ற? இங்க இருக்க, முதல்ல உள்ள போ. ஓ சரி நீ வாடா. சொன்ன நீ எப்போ வந்த? இப்பதாங்க. உன்னையும் உஷா தான் ஃபோன் பண்ணி வர சொன்னாலா? இல்ல நான் காலையில அவளுக்கு ஃபோன் பண்ணேன். ஆனா அவ சரியா என்கிட்ட பேசல. அதான் என்னன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். மச்சான் எனக்கு தெரிஞ்சு நட்டுக்கு இன்னைக்கு பெரிய ஆப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணுது. உஷா, உஷா, நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன். எதுக்காக என்ன ஃபோன் பண்ணி அர்ஜென்ட்டா வர சொன்ன? நான் அப்படி பேசலனா நீங்க இப்ப வந்திருக்கவே மாட்டீங்க. ஹேய், எனக்கு அங்க எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? உங்களோட முக்கியமான வேலை என்னன்னு எனக்கு தெரியாதா? என்ன நீ எதிர்த்து பேசிட்டே போற? வர வர உனக்கு வாய் நீளமா போயிட்டே இருக்கு. யாருக்கு? எனக்கா? எனக்கு வாய் தான் நீளுது. ஆனா உங்களுக்கு? என்னடி சொன்ன? ஐயோ ஏய் நடராஜ், என்னடா கையில உங்ககிட்ட? விடுடா. பின்னடா, நான் ஹாஸ்பிடல்ல இருக்கும்போது இவன் என்ன தெரியுமா ஃபோன் பண்ணி கூப்பிடுறா? இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க இங்க வரலன்னா நான் சூசைட் பண்ணிப்பேன்னு சொல்றான். என்ன உஷா, ஏன் இப்படி பண்ற? அவர் என்ன பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சா நீங்க இப்படி எல்லாம் பேச மாட்டீங்க. டேய் நடராஜ், நீ அப்படி என்னடா பண்ண? டேய் அது ஒண்ணுமே இல்லடா. அது ரொம்ப சொல்ல மாட்டாரே, சொல்லவே மாட்டாரு. எப்படி சொல்வாரு? அந்த அசிங்கத்தை நானே சொல்றேன். காலையில இவரு சீக்கிரமா கிளம்புறாருன்னு அவசர அவசரமா டிஃபன் பண்ணி கொடுத்தம்ச்சா இவரு ச்சே, சொல்லவே வெக்கமா இருக்கு. வேற ஒரு பொண்ணு கூட பார்க்ல உட்கார்ந்து கொஞ்சிக்கிட்டு இருக்க. என்ன நட்ராஜ், இது உண்மையா? இல்ல அர்ச்சனா. ஆக்சுவலா அங்க என்ன நடந்துச்சுன்னா, இனி உங்க பொய்களை கேட்டுக்கிட்டு இந்த வீட்ல என்னால இருக்க முடியாது. போறேங்க, இப்பவே இந்த வீட்டை விட்டு போறேன். போடி. விடுங்க. முதல்ல போ. விடு அவளை போட்டோம். போறேன். டேய், இந்த பொம்பளைங்களே இப்படிதான்டா, எதையும் புரிஞ்சுக்காம பைத்தியக்காரத்தனமா பேசிட்டே இருப்பாங்க. நீ உஷா கூட்டு உள்ள போ, நான் அவட்ட பேசுறேன். உள்ள போ. போ அர்ச்சனா. முதல்ல உள்ள போ. டேய் நடராஜ், என்னடா நடந்துச்சு? டேய் நான் கேட்டுதான் சொல்ல. ஆனந்த் கேட்குறான்ல, சொல்லு. இந்த பார், கொஞ்ச நாளா உன் நடவடிக்கை எதுவும் சரியில்லை, மர்மமாவே இருக்கு. சொல்லு, என்னதான் நடந்தது? இன்னும் என்ன நடக்கணும்? அதான் எல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சே. அந்த கொடுமையை என் கண்ணால நான் பார்த்துட்டேனே. இல்ல உஷா, நட்ராஜ் அப்படிப்பட்டவர் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். இல்ல அர்ச்சனா, நீங்க பார்த்த நட்ராஜ் வேற. இப்ப அப்படி இல்ல. ஆளே மாறிட்டாரு தெரியுமா? யாரு? நான் மாறிட்டேனா? நான் எப்பவும் போலதான்டா இருக்கேன். ஓ அப்படியா? அப்ப என்ன திடீர்னு 50,000 ரூபாய் தேவைப்பட்டது? அவனை என்ன பாக்குற? நீ அவனுக்கு ஃபோன் பண்ணி பணம் கேட்கும்போது நான் அவன் கூட தான் இருந்தேன். டேய் நட்டு, பணத்தை பத்திலாம் பிரச்சனை இல்லடா. ஆனா திடீர்னு அவ்வளவு பணம் உனக்கு எதுக்குடா தேவை? டேய் அது அப்புறம் சொல்றேன்டா. இப்படிதான்டா ஒவ்வொருத்தரையும் கேட்கும்போது அப்புறம் சொல்ற மழுப்பிட்டே இரு நீ. அப்படி என்ன மழுப்புறாரு? திடீர்னு ராத்திரியில தூங்காம முழிச்சுக்கிட்டு எதையோ யோசிச்சுட்டு இருக்காரு. என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறாரு. அது ஏதாவது ஹாஸ்பிட்டல் மேட்டரா இருக்கும். அத போய் நீ தப்பா நினைக்கிறதா? டேய், நான் தப்பா நினைக்கலடா. என் மேல இருக்கிற அஃபெக்ஷன்ல தான் அவ அப்படிலாம் நடந்துக்கிறான்னு எனக்கு தெரியுது. தெரியுதுல்ல, அப்புறம் ஏன்டா அவ சந்தேகப்படுற மாதிரி நடந்துக்கிற? டேய், நான் நடந்துக்கலடா. அவ தான் என்ன சந்தேகப்படுறா. குறிப்பா நான் எந்த பொண்ணுங்களோட பேசினாலும் சந்தேகப்படுறா. ஒன்றும் இல்லை, அன்னைக்கு காஞ்சனா ஒரு கேஸ் விஷயமா பேசுறதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அவங்களையும் சந்தேகப்படுறா. சந்தேகப்படாம என்ன அர்ச்சனா பண்ண சொல்றீங்க? சரி, அவ இவர ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ற டாக்டர். அத விடுங்க. இன்னைக்கு அவர் கிளம்புனதும் ஒருத்தன் தான் லாயர்னு சொல்லிக்கிட்டு வந்தான். வந்த உடனே உனக்கு எப்படி டைவர்ஸ் வேணும்னு கேக்குறான். என்ன சொல்ற? இதே மாதிரி தான் நானும் கேட்டேன். கேட்டதுக்கு நட்ராஜ் தான் அனுப்பிச்சாரு. வேணும்னா போய் பார்க்ல பாத்துக்கோங்கன்னு சொல்றான். அப்புறம் நானும் போய் பார்த்தேன். பார்த்தா இவர் பார்க்ல ஒரு பொண்ணு கூட உட்கார்ந்து ஜாலியா பேசிட்டு இருக்காரு. பேசிட்டு தான்டா இருந்தேன். ஆனா அவ யாரு, எதுக்காக வந்தா, என்ன விஷயம் எதுவுமே எனக்கு தெரியாதுடா. அதே மாதிரி அந்த நேரத்துல உஷா எப்படி கரெக்டா அங்க வந்தான்னு எனக்கு புரியல. அப்போ நீ சொல்றத பார்த்தா யாரோ உன் லைஃப்ல விளையாடுறாங்கன்னு தோணுது. ஆமா மச்சான். இல்லைன்னா நான் ஏன் அந்த நேரத்துல பார்க்குக்கு போகணும்? அங்க கரெக்டா ஒரு பொண்ணு வரணும், என் கையை பிடிச்சி குலுக்கணும், அதை உஷா கரெக்டா அங்க வந்து பார்க்கணும். எல்லாம் ஒரே மர்மமா இருக்குடா.
மர்மமா இருக்கா? எப்படி சொல்ற? கொஞ்ச நாளைக்கு முன்னால நான் வீட்டுக்குள்ள வரும்போது வேற ஒருத்தி என் பெட்ரூம்ல இருந்து வர்றா. வந்தவ வீட்டை விட்டு போகும்போது சும்மா போகாம உன் பொண்டாட்டி வருவாங்கன்னு சொல்லக்கூடாதான்னு சொல்லிட்டு போறா. இவரை கேட்டா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றாரு. அப்போ நட்ராஜ் ச்சே, எனக்கு தெரியும் அவர் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடியவர் இல்ல. ஆனா அவ எப்படி வீட்டுக்குள்ள வந்தான்னு தான் எனக்கு தெரியல. நீ சொல்றதும் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்கு. டேய் இதுல யோசிக்கிறது என்னடா இருக்கு? வீடுனா 1008 பிரச்சனை இருக்கதான்டா செய்யும். அதுக்காக பொண்டாட்டி மேல கை வாங்குறதா? உனக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தி வரட்டும், அப்ப தெரியும். டேய் இவன் சொல்றதும் சரிதான்டா. உன் பிரச்சனை உன்னோட. அதுக்காக உஷாவை ஏன்டா டார்ச்சர் பண்ற? இது நான் புரியுற மாதிரி அவனுக்கு சொல்றேன். இது பார், உனக்கு 1008 பிரச்சனை இருக்கு, எல்லாம் ஓகே. அதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு உஷா அங்கேயா வெளியூர் கூட்டு போடா. சந்தோஷமா இரு, உன் பிரச்சனையும் தீரும். அது மட்டும் இல்லடா, உனக்கு இப்ப ஏற்பட்டிருக்க பிரச்சனைகளை எப்ப எங்க கிட்ட சொல்லணும்னு தோணுதோ அப்ப சொல்லு. உனக்கு எந்த வகையில உதவி செய்யணும்னாலும் நாங்க தயாரா இருக்கோம். என்ன புரியுதா? புரியுது அர்ச்சனா, நல்லாவே புரியுது. என்ன பண்றது உஷா? எந்த மனுஷங்க கிட்ட தான் குறை இல்ல? ஏன் நம்ம கிட்டயே எத்தனை குறை இருக்குன்னு நமக்கே தெரியும் தானே. அத நம்ம வீட்டுக்காரங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் போது நாமளும் அவங்க குறைகளை அட்ஜஸ்ட் பண்ணிக்க தான் வேணும். அப்படி அட்ஜஸ்ட் பண்ணாதவங்களோட வாழ்க்கை கடைசியில எப்படி போகும்னு நாமளும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். அதனால நடந்ததெல்லாம் மறந்துட்டு இனிமே சந்தோஷமா வாழணும். ஓகே, வா. அங்க உனக்காக நட்ராஜ் காத்துட்டு இருப்பாரு. வா. டேய் அவட்ட பொறுமையா பேசு, கோவப்படாத, புரிஞ்சுதா? வாங்க. என்ன அர்ச்சனா, உஷா சமாதானம் ஆயிட்டாளா? அதே மாதிரி நட்ராஜும் முருங்கை மரத்துல இருந்து இறங்கி வந்துட்டாரா? இது பார், சண்டை போற தம்பதிகள் அவங்களே சமாதானம் ஆயிடுவாங்க. சிவ பூஜையில கரடி போந்த மாதிரி நம்ம ஏன் இங்க நிக்கிறோம்? என்னடா சொல்றாப்ல? இத்தனை நாள்ல இன்னைக்கு தாண்டா ரொம்ப அறிவாவும் தெளிவாவும் பேசிருக்கேன். அப்ப என்ன முட்டாள்றியா? பின்ன கரடியா நிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இன்னும் நிக்கிறியே. ஆமாண்டா, நீங்க சண்டை போடுங்க, சமாதானப்படுத்த நான் வரணும். ஆனா பழிலாம் என் மேல போடுங்க. போங்கடா நீங்களும் உங்க குடும்பமும். சரி, நான் கிளம்புறேன். சரிடா. பரவாஷா, நாங்க கிளம்புறோம். வாச்சு. வா. பார்த்து சண்டை போடாம இரு. ஓகேடா, மட்டுமா? ஓகேடா, போயிட்டு வா. சரி, நாங்க Okay, bye. போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க. ஓகே, வரோம் நட்ராஜ். பாய்மா. பாய்டா. பாய்டா. ஹலோ, வழிவிடுங்க, நான் போகணும். நான் விடலனா? விளையாடாத அனிதா. நீயே சொல்ற நான் தான் விளையாடுறேன்னு. ஆனா இப்பெல்லாம் நீ என்னை கண்டுக்கிறது கூட இல்ல. என்ன பாக்குற? நான் உண்மையை தானே சொல்றேன். என்னாச்சு சபரி? ஏன் வர வர என் கூட சரியா பேச மாட்டேங்கிற? என் மேல ஏதாவது கோவமா? இல்ல நான் ஏதாவது உன்னை தப்பா பேசிட்டேனா? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல அனிதா. அப்புறம் என்னதாண்டா உனக்கு பிரச்சனை? ஒருவேளை சாகுல நான் வீட்டுல உன்னை நல்லபடியா கவனிக்கிறாங்கன்றதுனால என்ன டோட்டலா அவாய்ட் பண்றியா? இப்ப சொல்ல போறியா இல்லையா? அது தேவையில்லாத ஆசைய வீணா மனசுல வளர்த்துக்க வேண்டாமேனு தான் நானே.
ஹாய் அனிதா. என்ன என்ன பேச மாட்டியா? என் மேல கோவமா? சபரி வா போலாம். அனிதா, என் மேல ஒண்ணுமா கோவம்? உங்க மேல கோவப்படுறதுக்கு நான் யாரு? அனிதா ப்ளீஸ், என்ன நடந்து தெளிவா சொல்லு. ஓ, அதை வேற நான் மறுபடியும் சொல்லணுமா? சொல்லித்தான் ஆகணும். அப்படியா? தான் கெட்ட குரங்கு தான் கெட்டதோட மட்டும் இல்லாம வனத்தையும் சேர்த்து கெடுத்துச்சான். இதுக்கு என்ன அர்த்தம்? அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா நல்லாவே புரியும். தான் கெட்ட குரங்குன்னா என்னதான் சொல்ற? ஓ, அப்போ தன்னால கெட்ட குரங்குன்னா புரிஞ்சிருச்சு. நான் தண்ணி அடிக்கிறது மட்டும் இல்லாம உங்க மாமாவையும் தண்ணி அடிக்க வச்சிருந்தானே கோவப்படுற. புரிஞ்சா சரி. நான் பண்ணது தப்பு தான், ஏன் ஒன்றும் கோவப்படுற? ஆமா, நீங்களும் நட்ராஜும் எப்படி வேணா போங்க. ஆனா உங்க கூட்டணியில எங்க மாமா தயவு செஞ்சு சேர்த்துக்காதீங்க ப்ளீஸ். இந்த பாரு அனிதா, அன்னைக்கு ஏதோ தெரியாம நடந்துச்சு. இனிமே அந்த மாதிரி நடக்காத மாதிரி நான் பாத்துக்கிறேன், ஓகேவா? நடக்காதுன்னு சும்மா சொன்னா போதுமா? வேற எப்படி சொல்லணும்? ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் காஃபி வாங்கி கொடுத்துட்டே சொல்லணும். அவ்வளவுதானே, பாப்பலாம். ம். சபரி வா போலாம். ஏ சபரி, சபரி. உங்களாலதான் அவன் என் மேல கோச்சிட்டு போறான். ஏய், நான் என்ன பண்ணேன்? நீங்க ஒண்ணும் பண்ணல. அவன் இப்பெல்லாம் என்கிட்ட சரியா பேசாம அவாய்ட் பண்ணிட்டு போறான். நானே வெளியே போய் பேசினாலும் அவன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறான். அதுவும் நீங்களும் நானும் பேசினா அவன் சட்டுன்னு கிளம்பி போயிடுறான். அவன் மனசுக்குள்ள ஏதோ இருக்கு, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. சரி சரி, தோண பேசாம வண்டியில போலாம் வா. என்ன சபரி சீக்கிரம் வந்துட்ட? இல்ல, கொஞ்சம் வேலை இருக்கு. சரி சரி. என்ன சாய்ரா, அதுக்குள்ள ஹோம்ஒர்க் எல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டியா? ஆமா அங்கிள், நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க அதான். சரி, சலீம் எங்க? அவன் வந்த உடனே அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் விளையாட போயிட்டான். அம்மாங்க? அம்மா ரேஷன் கடையில மண்ணெண்ணெய் ஊத்துறாங்கன்னு வாங்க போயிருக்காங்க. சரி சரி, நீ எழுது. ம்.